ஹலோ எவ்ரிவன். நீட் இஷ்யூ பார்லிமெண்ட்லேருந்து ஸ்டேட் அசம்பிளி வரைக்கும் மதிப்புக்குரிய ராகுல் காந்தியிலிருந்து மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் திரு விஜய் அவர்கள் வரைக்கும் எல்லாருமே இந்த நீட்டுங்கிறத அப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி சாதகம் பாதகம் ரெண்டுத்தையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதை பற்றி அவுட்லைன் ஒன்று தெரிஞ்சுப்போம். இப்போது மொத்தமாக நம்ம இந்தியாவில் இருக்கிற மெடிக்கல் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 706 2024 ஸ்டேட்டஸ் படி. இது இன்னும் அடிஷன் ஆகுது. இப்போதைக்கு 706 மெடிக்கல் காலேஜஸ், நியர்லி 1 lakh எபோ மெடிக்கல் சீட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு வருஷத்துக்கு 1 lakh எபோ மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே வராங்க. ஓகே, இப்போது நம்ம தமிழ்நாடுன்னு எடுத்துட்டோம்னா பர்டிகுலராக 39 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. இதில் 5350 எபோ 5000 மெடிக்கல் சீட்ஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் இருக்குது. சரி, இப்போது நம்ம மெடிக்கல் காலேஜுகள் மொத்தமாக இந்தியா ஃபுல்லாக மெடிக்கல் காலேஜஸ் எப்படி பிரிக்கலாம்னா கவர்மெண்ட் காலேஜஸ், ப்ரைவேட் காலேஜஸ் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம். கவர்மெண்ட் காலேஜில் எப்படி ஒரு சீட்டு 100 சீட்டு எப்படி ஃபில் பண்ணுறாங்கன்னா 85 அதாவது 85 சீட்டை ஸ்டேட் கோட்டாவும், அதாவது கவர்மெண்ட் கோட்டாவுக்கும், மீதி 15% ஆல் இண்டியா கோட்டா. அந்த ஆல் இண்டியா கோட்டாவில் யார் வேணாலும் போட்டி போடலாம். எந்த ஸ்டேட் பசங்க வேணாலும் அந்த ஆல் இண்டியா கோட்டாவில் போட்டி போட முடியும். அப்படி 2 டிவிஷனாக பிரிக்கிறாங்க. ப்ரைவேட் காலேஜஸ்னு பார்த்தோம்னா ஸ்டேட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ கோட்டா. இந்த ஸ்டேட் கோட்டாவில் ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸாம்ஸ் எழுதி வரவங்க உள்ளே வந்துடுவாங்க. இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அந்த காலேஜஸ் பார்த்து கொடுக்கலாம். ப்ளஸ் நீட்டில் ஒரு பேசிக் குவாலிஃபையிங் மார்க் வச்சுருந்து காலேஜஸ் பார்த்து யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது அவங்களோட இஷ்டம். ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டா சேம் என்ஆர்ஐ கோட்டா அப்படி தான். ஸோ இதுதான் ப்ரைவேட் காலேஜஸில் அவங்க ப்ராஃபிட் பார்க்குற வழி. இந்த ஸ்டேட் கோட்டாங்கிறதுல மெரிட் பேஸ்டு பசங்க மட்டும் தான் உள்ளே வர முடியும். நியர்லி இதில் 4 lakhs எபோ பர் இயர், எனக்கு சரியாக தெரியல, 4 lakhs to 8 lakhs சம்திங் அந்த ரேஞ்சில் வாங்குறாங்க. இதெல்லாம் போனோம்னா ஒரு 15 lakhs எபோ பர் மொத்தமாக அந்த டியூரேஷன் முடிய 1 crore கூட ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. இப்போது இந்த நீட்டை கொண்டு வந்ததோட பேக்ரவுண்டு அண்டு இதுக்கான காரணம் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா 2012க்கு முன்னாடி வரைக்கும் ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் AIPMT அப்படின்னு தான் ஒன்று நடத்துனாங்க. அது எதுக்காக நடத்துனாங்கன்னா இந்த முன்னாடி சொன்னல ஆல் இண்டியா கோட்டா 15%. ஸோ அந்த 15% சீட்ஸ்க்கு மட்டும் தான் நடத்துனாங்க. மீதி இந்த ஸ்டேட் கோட்டா அப்படிங்கிறதுல அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டே சீட்ஸ் ஃபில் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாடு நம்ம ஒரு எக்ஸாம் வைப்போம், போர்டு எக்ஸாமு. அந்த போர்டு எக்ஸாம்லேருந்து யார் நல்ல மார்க் எடுக்கிறாங்களோ அவங்க உள்ளே வந்துடுவாங்க. அது மாதிரி நிறைய ஸ்டேட்ஸில் விதவிதமாக சில பேர் போர்டு எக்ஸாம்ஸில் வரதும் வச்சாங்க, சில பேர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சாங்க. ஸோ வேரியஸ் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க அவங்கவுங்க மெடிக்கல் காலேஜ் ஸ்டேட் கோட்டாவில் ஃபில் பண்ணுறதுக்காக. சரி, இந்த நீட்டோட நோக்கம் நீட் 2013 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ நீட்டை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் கவுன்சில் முடிவெடுத்தாங்க. அதன்படி 2016 தான் ஃபஸ்ட் எக்ஸாம் வச்சாங்க. அப்போ CBSE தான் இந்த எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 2019 தான் NTA இதை கண்டக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா எய்ம்ஸ் அண்ட் ஜிப்மர் 2 காலேஜஸ் மட்டும் இந்த நீட்டில் இன்க்ளூட் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ அதையும் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே. இதோடைய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்துருவோம். நான் இதில் இந்த வீடியோவில் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு சொல்கிறேன். ஸோ தேவையில்லையாங்கிறது நீங்கள் தான் சொல்லணும். நான் இந்த வீடியோவில் கன்க்ளூஷன் கொடுக்க போகிறதில்ல. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு அட்வான்டேஜஸ் பார்த்துருவோம். நம்ம நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு மெடிக்கல் கண்டிஷன்ஸ் எக்ஸாம்ஸ் வச்சாங்க. போர்டு எக்ஸாம்ஸு, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸாம் இருந்துச்சு. எய்ம்ஸு, ஜிப்மரு, KMC மணிப்பால், CMC வெள்ளூர், இது மாதிரி சொல்லிட்டு நிறைய எக்ஸாம்ஸ் இருந்துச்சு. ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா வேரியஸ் எக்ஸாம் பேட்டர்ன், இப்போ எய்ம்ஸில் ஒரு மாதிரி பேட்டர்ன் கொஷின் இருக்கும், ஜிப்மரில் ஒரு மாதிரி பேட்டர்ன் கொஷின் இருக்கும், ஸோ மணிப்பாலில் ஒரு மாதிரி பேட்டர்ன் கொஷின் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பேட்டர்ன்ஸ் இருந்துச்சு. அதனால் ஒவ்வொரு மாதிரியான கோச்சிங் சென்டர்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்கு தனித்தனியாக அப்ளிகேஷன் போடணும், அப்ளிகேஷன் ஃபீஸு ப்ளஸ் கோச்சிங்க்கு ஃபீஸு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கோச்சிங் மாஃபியா டீம் இருந்தது. ஸோ இதை தவிர்க்கிறதுக்காக இதை ஒரே ஒரு நாடு முழுக்க ஒரு டெஸ்ட் எழுதுனா ஒரு அப்ளிகேஷன் போட்டால் போதும், நீங்கள் மெடிக்கல் சீட்டு வாங்கிடலாம் அப்படிங்கிற நோக்கம் ஃபஸ்ட்டு. செகண்ட் முன்ன சொன்ன அந்த ப்ரைவேட் காலேஜஸ் பர்சன்டேஜ் இருக்குல்ல, இந்த ஸ்டேட் கோட்டாக்கு 65%, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 25%. ஸோ இதில் டீவியேஷன் இருந்தது. அதை கொஞ்சம் கூட்டுறது குறைக்கிறது அப்படிங்கிற மாதிரி ரோல் ப்ளே அதிகமாக ப்ரைவேட் காலேஜஸ் பண்ணாங்க. ஸோ இதை தவிர்க்கிறதுக்காக ஃபிக்ஸ்டாக இவ்வளோ ஃபீஸ் தான் வாங்கணும், இத்தனை பர்சன்டேஜ் சீட்டை ஒதுக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெகுலேஷன் கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்காக இது ரொம்ப நீட் ரொம்ப கட்டாயமாச்சு. அடுத்ததாக இன்னொன்று இந்த ஆப்ஜெக்டிவ் பேஸ்டு, அதாவது ஓஎம்ஆர்னு ஒரு சீட்டை கொடுத்து அதில் அந்த என்னென்ன, அதாவது ஒரு டெஸ்கிரிப்டிவாக இல்லாமல் ஒரு ஃபுல்லாக பேராகிராஃப் மாதிரி எழுதுறது இல்லாமல் 1 மார்க் மாதிரி கொண்டு வந்தாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா
ஒன்லி பியூர்லி டேலண்டடான பர்சன்ஸ் மட்டும்தான் வந்து அதை அப்ரோச் பண்ண முடியும். ஒரு டிஸ்கிரிப்டிவ் டைப்னா ஒரு 10 டைம் மனப்பாடம் பண்ணோம்னா அந்த விஷயத்தை வந்து அப்படியே மனப்பாடம் பண்ணிட முடியும். பட் ஒரு ஆப்ஜெக்டிவ் டைப்னு வரும்போது யோசிக்க வைக்கும். ஸோ ஒரு ஃபிசிக்ஸ்லேருந்து ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா, ஸோ அதுக்கு நம்ம சம்ஸை வந்து சால்வ் பண்ணணும். ஸோ அதை வந்து வேறு மாதிரி வந்து யோசிக்கணும். ஸோ அதனால் வந்து இதை ஒரு டேலண்டான பர்சன்ஸ் மட்டும்தான் இதை வந்து கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் ஆயிடுச்சு. ஸோ மக்க படித்தா நம்ம தமிழ்நாடு சிஸ்டம் பேசிக்கலி நம்ம மக்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான். பொதுவாக நம்ம எல்லோரும் வந்து மக்க படித்து நல்லா வந்து படிச்சிருவோம். அதை அப்படியே வந்து எக்ஸாம்ஸில் வாமிட் பண்ணுற மாதிரி தான் வந்து பெரும்பாலும் இன்றைக்கி வரையும் இருக்குது. ஸோ அந்த மக்க படிக்கிற முறையை வந்து இந்த ஆப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ் வந்து நம்மளே அதை அஃபெக்ட் பண்ணுது. பிகாஸ் நம்ம வந்து ஒரு மனப்பாடம் பண்ணிட்டு வர வந்து ஒரு புக்வாம் சொசைட்டி, நம்ம அதிகமான பீப்புள்ஸ் வந்து புக்வாம் சொசைட்டி தான். ஸோ இந்த ஆப்ஜெக்டிவ்ங்கிறது வந்து நம்மளுக்கு அது புதுசாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஏலினாக பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். அடுத்தது இதில் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன? கொஷின்ஸை வந்து சிபிஎஸ்சி போர்டிலேருந்து தான் கேட்குறாங்க. அதாவது என்சிஆர்டி புக்ஸ்லேருந்து மட்டும்தான் வந்து கேட்குறாங்க. கொஞ்சம் தான் வந்து வெளியில் வருது. ஸோ இப்போ இந்தியா ஃபுல்லாக ஒரே மாதிரியான சிலபஸ் கிடையாது. தமிழ்நாட்டில் என்சிஆர்டி ஒரு மெட்ரிகுலேஷனோ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோ என்சிஆர்டி நம்ம படிக்கிறது இல்லை. ஸோ நான் படிக்காத ஒன்றுத்துலேருந்து நீங்கள் கொஷின் கேட்குறீங்க. ஸோ அதனால் அதை எப்படி என்னால் எழுத முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே ஃபஸ்ட்டு மேஜர் டிஸ்அட்வான்டேஜஸ். நான் படித்த புக்லேருந்து நீங்கள் கொஷின் கேட்டிங்கன்னா என்னால் கண்டிப்பாக எழுத முடியும். நான் அதை பார்த்ததே இல்லை. பட் நீங்கள் அதிலேருந்து கொஸ்டின் கேட்டால் எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டால் அப்ரோச் பண்ண முடியும்? ஸோ இங்கே இது மேஜர் பாயிண்ட்டாக வருது. அடுத்ததாக வந்து கோச்சிங் சென்டரில் வந்து இப்போது ஆப்ஜெக்டிவ் பேஸ்டு வந்தாச்சு. ஸோ நிறைய சம்ஸு சால்வ் பண்ணணும், நிறைய கொஷின்ஸ் போட்டு பார்க்கணும், நிறைய ப்ராக்டிஸ் டெஸ்ட் எடுக்கணும். ஸோ அதுக்காக வந்து சின்ன வயசுலேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நல்லா வந்து வசதியாக இருக்குது பீப்புள்ஸ். ஸோ கோச்சிங் சென்டர்ஸ் வந்து இங்கே அதிகமான ரோல் ப்ளே பண்ணுது. அதனால் காசு இருக்கிறவங்க தான் வந்து கோச்சிங் சென்டர் போகிறாங்க. இல்லாத பசங்க, ஒரு கிராமத்தில் இருக்கிற பசங்களால் கோச்சிங் சென்டரில் அப்ரோச் பண்ண முடியறதில்ல. அந்தளவுக்கு வந்து ஃபீஸுக்கு வந்து கட்ட முடியறதில்ல. செகண்ட் பாயிண்ட். தேர்டு, இப்போ நடக்கிற அந்த பேப்பர் லீக். ஸோ வந்து ஒரு 100% அவங்கள வந்து நம்ப முடியாத சூழ்நிலை ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி பேப்பர் லீக்கு இந்த மாதிரி விஷயம் வரும்போது வந்து நீங்கள் இப்போ நாடு முழுக்க ஒரே தேர்வுன்னு வைக்கும்போது நீங்கள் அவ்வளோ வந்து செக்யூர்டாக இல்லை. ஸோ வந்து முறைகேடு நடக்குது. ஸோ வந்து நண்பகத்தன்மை வந்து அந்த என்டிஏ மீது இழக்கிறாங்க. ஸோ இது வந்து மேஜர் பாயிண்ட். இப்போது இதை வந்து தடுக்க நம்ம என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது என்னோடய பெர்ஸ்பெக்டிவ். ஃபஸ்ட்டு இது அக்கார்டிங் டு தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸை வச்சு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ ரிசர்வேஷன் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மட்டும் 7.5% அப்படி வந்து கொடுக்குறாங்க. ஸோ இங்கே நம்ம சிஸ்டம் வந்து நம்ம தமிழ்நாடு சிஸ்டம் வந்து ஒன்று கவர்மெண்ட் காலேஜில் பசங்க படிப்பாங்க, இல்லை மெட்ரிகுலேஷன் படிப்பாங்க, இல்லை சிபிஎஸ்சியில் படிப்பாங்க. சிபிஎஸ்சியில் படிக்கிற பசங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்க என்சிஆர்டியை வந்து படிப்பாங்க. ஸோ அதிலேருந்து தான் கொஷின் கேட்க போகிறாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க ஈஸியாக வந்து அவங்க அதை நோக்கி தான் பயணிக்கிறாங்க. அவங்க வழி கரெக்டு. பட் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையும் நம்ம படிக்கிறது எஸ்சிஆர்டி சிலபஸ்ஸு, எஸ்சிஆர்டி புக்ஸ். ஸோ நம்மளுக்கு தெரியாத ஒரு புக்லேருந்து வந்து கொஷின் கேட்க போகிறாங்க. ஸோ இங்கே வந்து பாதிக்கப்படுறது கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களும் மெட்ரிகுலேஷன் பசங்களும் தான். ஸோ இதுக்கு ஒரு முறையான ரிசர்வேஷனை வந்து மாற்றணும். மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கும் ரிசர்வேஷன் கொடுக்கலாம். ஸோ அப்படி கொடுக்குறதுனால இப்போ பெரும்பாலும் வந்து சூசைட்ஸ் பண்ணுறதெல்லாம் வந்து மெட்ரிகுலேஷன் பேஸ்டு பசங்க வந்து அந்த ஒரு பஸ்ட்டை தாங்க முடியாமல் சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த ரிசர்வேஷன் கொடுக்குறதுனால மெட்ரிகுலேஷனுக்குள்ளேயே ஒரு போட்டி வரும். ஸோ அவங்களுக்குள்ள பசங்க நம்ம படித்தோம்னா நம்மளுக்கு கிடச்சிரும் அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை அமையும். ஸோ அதனால் வந்து ஒரு குழு அமைச்சு இதை வந்து ரிசர்வேஷனை வந்து இங்கே கொஞ்சம் ஸ்டேட் கோட்டாவுக்கு ரிசர்வேஷனை வந்து கொஞ்சம் ஏற்றுறது இறக்குறது அப்படின்ற மாதிரி பண்ணலாம். ஸோ ரிசர்வேஷன் கொடுக்கலாம். அடுத்தது சிலபஸ் பேட்டர்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மள மாற்றணும். எஸ்சிஆர்டி இப்போ ஸ்டாண்டர்டாக தான் இருக்குது, அதை குறை சொல்ல முடியாது. பட் கேட்குறது எல்லாமே என்சிஆர்டி அது மாதிரி தான் வந்து கேட்குறாங்க. ஸோ இன்னமும் வந்து தரம் உயர்த்தலாம். ஒரு என்சிஆர்டி பேஸ்டு அப்ரோச் வந்து நம்ம சிலபஸில் வந்து கொண்டு வரலாம். அடுத்ததாக வந்து இப்போது பணக்கார வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு 6th வந்து கோச்சிங் சென்டர் நீட்டுக்காக வந்து அவங்கள ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அவங்கள அந்த வழியில் வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம வில்லேஜஸ் பீப்புளுக்கு இன்னமும் என்னென்னா 12th நல்ல மார்க் எடுக்கணும், 10th நல்ல மார்க் எடுக்கணும், நல்ல மார்க் எடுத்தால் தான் நல்ல காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறியாமையிலே இருக்காங்க. கடைசியில் வந்து 12th முடிச்சிட்ட அப்புறம் தான் வந்து எனக்கு மெடிக்கல் காலேஜ் வேணும் அப்படின்னு, மெடிக்கல் சீட்டு வேணும், பசங்களை வந்து டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அதனால் வந்து அதுக்கப்புறமா கொண்டு போயிட்டு கோச்சிங் சென்டரில் சேர்த்துறாங்க. கோச்சிங் சென்டரில் சேர்த்ததுனால இத்தனை நாள் எஸ்சிஆர்டி படித்த பையன் திடீர்னு என்சிஆர்டி படிக்கிறான். ஸோ அவனுக்கு வந்து எதுவுமே தெரியாத ஒரு புக்கை வந்து படிக்கிறான். ஸோ அதனால் அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது. அதுவும் இல்லாமல் 2021 16 lakhs, 2022 18 லட்சம், 2023 20 லட்சம் கேண்டிடேட்ஸ் வந்து அப்பியர் ஆகிறாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு மேஜர் ஸ்ட்ரெஸ் உண்டாகுது. ஹை நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து வரதுனால ஸோ வந்து காம்படிஷன் ஹெவி ஆகுது. ஸோ இதனால் ஸ்ட்ரெஸ் ஆகுது. இன்னொன்று, அந்த காம்படிஷனால் தமிழ்நாட்டிலே இது வரைக்கும் 16 பேர் வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பசங்களை கடைசி கட்டத்தில் கொண்டு போயிட்டு 12th முடிச்சுட்டு வந்து அவங்கள போயிட்டு டாக்டர் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தள்ளாமல் நீங்கள் படிக்க வைக்கணும்னு தோணுச்சுன்னா 8th அதுக்கான அந்த வழியில் வந்து நீங்கள் பயணிக்கணும்.
என்ன மாதிரியான புக்ஸை நம்ம ரெஃபர் பண்ணணும், ஸோ எந்த மாதிரியான கோச்சிங் சென்டர் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து அப்போ அந்த 8th வந்து நம்ம முறையாக வந்து அந்த பையனை கொண்டு போனோம்னா கண்டிப்பாக வந்து அவன் 12th வரும்போது ஒரு இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸான சுச்சுவேஷன் வந்து அவன் ஃபேஸ் பண்ண மாட்டான். ஈஸியாக வந்து கிராக் பண்ணுறதுக்கு அவனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கன்க்ளூஷன் ஆஃப் த வீடியோ என்னென்னா, நீட்னால மேஜராக என்ன ஆச்சுன்னா எல்லாம் இந்தியா ஃபுல்லாக ஒரே ஒரு எக்ஸாம் வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து நம்ம ஒரே பேட்டர்னில் தான் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். இன்னொன்று, ப்ரைவேட் காலேஜஸ் வந்து அதிக ஃபீஸ் வாங்குறதையும் கோட்டா டிஸ்ட்ரிபியூஷனையும் வந்து ஸோ இந்த மாதிரி நீட் வந்ததுனால வந்து ஒரு முறைப்படுத்துகிறாங்க. ஸோ அது வந்து அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னா, இங்கே ஒரே மாதிரியான சிஸ்டம் இல்லை. ஸோ சிஸ்டத்தை மாற்றணும். அந்த சிஸ்டத்தை மாற்றுற வரைக்கும் நம்ம ரிசர்வேஷன் ப்ரொவைட் பண்ணலாம். ஒரே செட் ஆஃப் பீப்புள்ஸ் என்சிஆர் சிபிஎஸ்சி படிக்கிறவனும் ஸ்டேட் போர்டு படிக்கிறவனும் ஒரே மாதிரி தான் படிக்கிறாங்கன்ற நிலமை வந்துச்சுன்னா ரிசர்வேஷன் தேவையில்லை. பட் அது வரைக்கும் ரிசர்வேஷன் ப்ரொவைட் பண்ணுறது தான் சரி. அப்படி இருந்தால் தான் வந்து இது மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஃபுல் பிரச்சனையிலேருந்து பசங்களை வந்து வெளிக்கொணர முடியும். இன்னொன்று, இதுக்கான இந்த ஆல்டர்னேட்டாக வந்து யோசிக்கணும். இப்போ வந்து பசங்களை டாக்டர் படித்தா மட்டும்தான் இந்த உலகத்தில் சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட் வந்து பீப்புள்ஸ் மத்தியில் இருக்குது. அவங்களுக்கு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பற்றின ஐடியா இல்லை. அதாவது யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி, ஸோ இது மாதிரி எண்ணற்ற எக்ஸாம்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இதை பற்றியெல்லாம் வந்து ஒரு இந்த சிஏ, முக்கியமாக சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்லாம் நம்ம கிராமத்து மக்கள்கிட்ட கேட்டால் என்னன்னே தெரியாது. ஸோ இது மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கைட் பண்ணி ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சு இது மாதிரி இந்த ஃபீல்டில் போகணுன்னா இது மாதிரி படிக்க வைங்க அப்படின்ற மாதிரி அந்த காம்படிஷனை வந்து பிரித்து விடலாம். ஸோ வந்து எண்ணற்ற எக்ஸாம்ஸ் இருக்கிறதுனால ஸோ அந்த காம்படிஷனை பிரித்து விடுறது மூலிமா பசங்களும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் படிப்பாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு சீக்கிரமாக ஒரு 25 ஏஜ்லேயே பசங்களும் செட்டில் ஆகிற லைஃப் வந்து வருவாங்க. ஸோ ஒரு விஷயம் நம்ம வேணுன்றத அதோடைய சாதக பாதகம் தெரிஞ்சுட்டு சொல்கிறது தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ பீப்புள்ஸ் தான் வந்து டிசைட் பண்ணணும் எது சரி எது சரியில்லைன்னு. ஸோ நீட்டை பற்றி பேசணும்னு தோணுச்சு. தேங்க்யூ.